என்ன ஊர் வளர்த்துல இருப்பா வனத்துக்கு போனீங்களே, போகும்போது 100 பேரா போனீங்க. ஆமா. வரும்போது நீங்க ஒரு ஆள வந்து இருக்கீங்களே. ஆமா. அங்க என்ன ஆச்சு? ஐயோ கூட தடி வேற எடுத்துட்டு போன, தடியும் காணோம் ஒன்னையும் காணோம். தடிய பாத்தீங்க அப்பாவுக்கு தொப்பையே காணாண்டி பொண்ணு தொப்பை காணாண்டி பொண்ணு ஓடி போச்சு. என்ன நடந்தது? ஏன் கேக்குற? அவர் யாரோ தீர்த்தமலை ஆண்டு வரக்கூடிய ஆண்டு தீர்த்தமலையா தீர்த்தமலை ஆண்டு வர முடியாது. மகிழ வர்த்தன அவன் இருந்தா நம்மளுக்கு வீட்டுக்காரனையும் என் மருமகளை புடிச்சா அமராத்தோல்ல அடிச்சா பாருங்க. எங்க மூத்தார் இருக்கிறாரு, புலி இருக்கிறாரு, அவரு வெண்ணிட்டு வந்துருவாரு. ஒரு மயிரத்த புலியும் அங்க போய் ஒண்ணு புடுங்க முடியல. ஐயோ சரி என்னாச்சு? ஊராட்சி எல்லாரும் எதுக்கு அடைச்சு வச்சா என்ன பண்ண போறாங்க? வீரமாக அழிக்கு பலி கொடுக்கறதுக்காக இவனை போறான் விடிய. என்ன பத்த அம்மாடி ஜங்கத்தில பூத்தமல்லியோ இன்னைக்கு அங்கத்தில பூக்காம ஒரு ஆத்துல நீ பூத்தி இருந்தா கொஞ்சம் ஐயரு பறிப்பாங்க, அரு பூஜை செய்வாங்க. அப்போ குறையா எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு கோட்டைக்கு போனாலும் கோட்டைக்கு போனாலும் குறையா தீர்ப்பாரு உண்டா ஒன்ன குனிய வச்சு சாப்பாடு உண்டோ? என் மோனே அந்த கள்ளி மரத்தோரும் நான் கை ஊண்டி பீப்பேன். அந்த பாயா போன பண்ணி வந்து என்ன பள்ளத்துல தள்ளிட்டு அப்பா தாலி அறக்க போறேன்னு சொல்லிட்டேன். ஆமையா போயிட்டான்னு சொல்லிட்டு நாங்க என்னமோ விஷத்துல அப்பா தீரமாங்களுக்கு பலி கொடுக்க தந்தையில ஒன்று சொல்லுவே தந்தையில ஒன்று சொல்லுவே சொல்லுவே அப்பா இதற்கு தக்க யோசனை சொல்லுங்க. தக்க யோசனை 99 பேர் தாலி நினைக்கணும். அப்பா தாலி நினைக்கணும்னா நான் சொல்ற மேல அந்த தெவடியா பாஞ்சாலி முடி நாங்க தாலி அறுத்துட்டு வரக்கூடாது. அவ தாலி தான் அறுக்கணும், எங்க தாலி அறுக்க கூடாது. அப்பா ஒரு தாலி 99 தாலி அறுத்துட்டு ஐயோ என்ன பண்றது? நான் என்ன சொல்றேன், இங்க இருந்து சித்தப்பா கிட்ட போங்க. யாரு? துவாரகி ஆண்டவரை குடிய எங்க சித்தப்பா. உங்க சித்தப்பா கிட்ட போ. கோபால கண்ணன் கிட்ட அவங்கிட்ட போனா இதுக்கு வழி ஆனா சொல்லுவான். சரி கண்டிப்பா சரிப்பா, அத வச்சு நம்ம பாத்துக்கலாமா? அவளே தங்கா தாலி வேற பிரி ஒன்று போச்சா. என்ன எப்ப பண்ணுவேன் தாலி அறக்க அதானே உங்க தாலி அறக்க அப்பா இருக்கிற வரைக்கும் தெம்பு. இந்த 99 தாலி அறுக்க நான் இருக்க பாப்பனா? அதானே தாலி அறுக்க இருக்க பாப்பனா? யாருப்பா இப்படி ஏன் இக்கு வச்சு பேசுற? அதுல வேற ஏன் மவள எதா இருந்தாலும் பாத்துக்கோ. பானுமதி திருவனை எல்லாம் சென்று துவாரகை நாடி செல்ல துவாரகையில இருக்க முடியாது. சாச்சா என் பெருமா நாராயணமூர்த்தி தற்பா
கோவிந்தனை ஏரியில போட்டு அமுக்குறாள். அத தீர்த்து வைக்க வேணுமாடா? ஐயா கோவிந்தா, ஐயா கோவிந்தா, ஐயா கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. கோவிந்தா தான் வேணும், சாவிந்தா வேணாமா? வா மலைக்கு வரணும்டா. ஐயா கோவிந்தா, ஐயா கோவிந்தா, எங்கோ இந்தியோ, எங்கோ இந்தியோ, எங்கோ இந்தியோ. கோவிந்தா தான் வேணும், மச்சிட்டு வேணாமா? என் மனக்கவலை தீருமாடா? ஐயா கோவிந்தா, ஐயா தூக்கி நடுன செய்த ஆள் யாரு? ஓ அங்க வரு காலை தூக்கி நடுன செய்தவர். நாங்க ரெண்டு பேரும் அரிதொண்ட செவ்வாத்தொண்டன். செவ்வாத்தொண்டன் இல்ல, புதன் தொண்டன் இல்ல, ஹரிதொண்டன், சிவதொண்டன். எனக்கு தெக்குவாங்க. ஆமா எனக்கு தெக்குவா, உனக்கு வடக்கு வடக்குவா. எனக்கு காலை அப்புறம் தூக்குவேன், காலை அப்படி தூக்கி எனக்கு வர கொடுப்பேன். அதானே யார் தெரியுமா? காலை தூக்கி நடுனம் செய்தவர் யார்? யாரு? தில்லை சிவமரத்தில் என்னுடைய தங்கை உமா மகேஸ்வருடைய புருஷன் தில்லை நடராஜன். அவர் தான் காலை தூக்கி செய்தார். அதுல என்ன? நடராஜன் சொன்ன இன்னைக்கு காவல இருக்கிற நடராஜன் தானே அவரு ஈஸ்வரன் தான். ஆமா அப்படி தில்லை சிதம்பரத்தில் அந்த என் பரமனும் என் வைத்துவர் பரமனும் என் தங்கை பார்வதியும் ஆடிய கூத்து அவர் தான், அவருக்கு பேர் தான் பரம கடவுள். அவருடைய தொண்டன் சிவதொண்டன். அவன் சிவத்தொண்டன், நான் அரிதொண்டன். இன்னொரு பேர் இருக்குது, அவன் தோல் தொண்டன், நான் நூல் தொண்டன். அப்படி என்ன வேலை செய்வீங்க? ஏற்க அவளை எரிப்போம். அப்படின்னா மத்தியானம் வரைக்கும் அவன் எரிப்பான். மத்தியானம் அவன் முறைச்சுவான். பொழுது வரைக்கும் இருப்பேன். பொழுது பார்த்தா காதா இருக்குவேன்.